தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஜூஸியான ஜாங்கிரி ரெசிபி தான். இப்போ எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு பவுலில் நான் 1 கப் உளுத்த பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மறுபடியும் ஊறின தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் கேசரி கலர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதை சேர்த்துட்டு கிளாக் வைஸில் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாகு காய்ச்சறதுக்கு 1.5 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கடைசியாக நான் கொஞ்சம் கேசரி கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஃபைனலாக ஒரு 2லேருந்து 3 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறும் சேர்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இப்போ ஒரு பைப்பிங் பேக் இல்லைனா பால் கவர், எந்த கவர்னாலும் எடுத்துகிட்டு பாட்டமில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சு நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு கரெக்டான ஷேப் வரல, பட் எந்த ஷேப்பாக இருந்தால் நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம். ஸோ ஏதோ நான் ட்ரை பண்ணேன், பட் நல்லபடியாக வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பெருசாகவும் போட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு. ஏன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சா தான் இது நல்லா உள்ளே நல்லா வேகும், இல்லைனா உள்ளே வேகாது. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வச்சுட்டு கடைசியாக நட்ஸ் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஜாங்கிரி ரெடி. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.